ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அடை தோசை தேங்காய் சட்னியோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு, பாசிப்பயறு எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்னால் எல்லாமே ஒரு கப் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் விட்டமின், கால்சியம், மினரல்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பருப்பெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதனால் வாரத்துக்கு ஒருக்கையாவது இப்படி அடை தோசை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா வகையான பருப்புகளும் செய்கிறதுனால ரொம்ப சத்தும் கூட. உளுந்துனா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓடி ஆடி விளையாடுது, மூட்டு வலி அந்த வலிலாம் இப்போவே வராமல் இருக்கிறதுக்கு போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தோசைலாம் அடிக்கடி சுட்டு கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. எல்லா பருப்பும் சம அளவு போட்டுட்டு நல்லா ஒன் டைம் வாஷ் பண்ணி 1 or 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தூர ஊற்றிடுங்க. கல் ஏதாவது பருப்பில் கல் பூச்சி ஏதாவது இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் உடம்புக்கு நல்லது. நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி அதில் ஊற்றி ஒரு 2 hours கிட்ட. ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ஒரு 1 hour ஊற வச்சாலே போதும். நார்மல் வாட்டர்னால் ஒரு 2 hours ஊற வைங்க. கிரைண்ட் பண்ணும்போது லைட்டாக வரமிளகாவும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும். தோசை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் மஞ்சளாக வரும் தோசை. நல்லா கல்லை காய வச்சு நல்லா கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். டிஷ் அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் என்னோடய கிட்ஸ்க்குனால வெங்காயம் அதெல்லாம் போடலை. கொஞ்சம் பெரியவங்களுக்கு செய்யும்போது சின்ன வெங்காயம், லைட்டாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காயும் கொஞ்சம் சின்ன சின்ன பல்லாக போட்டு கீரி போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கனால நான் வெங்காயம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். தோசை பாருங்கள் எவ்வளோ லேஸாக எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.